சார் இப்போ நீங்க வந்து டே டு டே பிசினஸ், டே டு டே அதாவது மக்களை சந்திக்கும் ஒரு பிசினஸ். ஏன்னா, நீங்க கடைய சந்திக்கிற கடையில மக்கள் வராங்க. ஸோ, உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் இருக்கும். 2014க்கு முன்னாடி இந்த எஃப்எம்சிஜி எப்படி இருந்தது? 2014க்கு அப்புறம் எப்படி இருந்தது? இது நான் வந்து இது நான் அரசியல் நோக்குல இந்த கேள்வி நம்ம சேனல்ல நெறைய அரசியல் ஆடியன்ஸ் தான். நான் அரசியல்வாதி இல்ல. இல்ல அதுதான் கேட்கிறேன். நான் இருக்கிற பட் சமுதாயத்துல ஒரு டிஃபரன்ஸ்ன்னு இருக்கும்ல. இது டிஃபரன்ஸா நல்லா இருந்தது, நல்லா இல்ல. அந்த மாரி இருக்கும். 2014க்கு முன்னாடி எப்படி இருந்தது? 2014க்கு அப்புறம் எப்படி இருந்தது? நான் வந்து கடந்த 34 வருஷமா வணிக சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கோசரம் வந்து என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு, என்னுடைய பிரைம் லைஃப இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கோசரம் வந்து செலவு பண்ணி 24 மணி நேரம் செலவு பண்ணேன். ஏன்னா, என் மனைவி என்ன சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாரி பண்றதுக்கு. இல்லன்னா சாத்தியம் இல்ல. பண்ணதுனால, இந்த வணிக சமுதாயத்த ஏன்னா படிக்காதவங்க இதுக்கு வருவாங்க. குடும்பத்தில அது அப்பா சொன்னேன்ல, 5 குழந்தை இல்ல, எந்த குழந்தை படிப்புல இது இல்லையோ, அவன கொண்டு வந்து தொழில்ல போட்டுருவாங்க. சாய்ஸ் இல்ல. அந்த மாரி இருக்கிற ஒரு சமுதாயம். அதனால விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிற ஒரு சமுதாயம். பேப்பர் படிக்கிறதுக்கு, டிவிய பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லாத ஒரு சமுதாயம். ஒரு கடைக்காரர பார்த்தீங்கன்னா, காலையில சில கடைகள்ல வந்து 3:30, 4 மணிக்கு தொறக்கும். இது பால் வியாபாரத்தில இருக்கிறவங்க. ஆமா. டீ கடை ஒரு 5 மணிக்கு. ஆமா. தொறக்கணும்.